Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.1. The father's age is 6 times his son's age. 6 years against the age of father will be 4 times his son's age. Find the percentages in years of the son and father. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபாதரோட ஏஜ் வந்து அவனுடைய சன்னோட ஏஜ் சொல்லி 6 மடங்கு அதிகமாக இருக்குதான். 6 years against the age of father. அப்போ வந்து 6 years against the age of father. 6 yearsக்கு முன்னாடி ஃபாதர் ஆஃப் ஏஜ் வந்து 4 times his son's age. அப்போ வந்து பையனோட ஏஜுக்கு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி 6 years against the age of father, அதாவது 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ் வந்து சன்ஸ் ஏஜோடி 4 times தான் இருந்துச்சு, 4 times அதிகமாக இருந்துச்சான். அப்போ இப்போ உள்ள ப்ரெசன்டேஜஸும் சன் அண்ட் ஃபாதரோடைய ப்ரெசன்டேஜஸ், அதாவது இப்போ நவ் இந்த ரேஞ்சில் உள்ள ஏஜஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ உள்ள ஏஜஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா ஃபாதர்ஸ் ஏஜ். ஸோ நம்ம ஃபாதர்ஸ் ஏஜை percentage of father be x years, xன்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபாதர்ஸ் ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட்ஸ் த percentage of சன்னோட ஏஜ் ஆஃப் சன், அந்த பையனோட ஏஜ் பி ஒய் இயர்ஸ், அதை நீங்கள் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்த பிறகு இந்த லைன் வந்து இந்த 2 லைன் கொடுத்துருக்காங்க. அந்த 2லேயுமே இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அந்த 2 நல்லா ரீட் பண்ணி பார்த்து இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேதர் பண்ணிடலாம். ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ்னால் நம்ம என்ன சொன்னேன், எக்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ எக்ஸு அப்படி எப்படி சன்ஸ் ஏஜ்னால் ஒய், அதோடி 6 மடங்கு. அப்போது 6 தடவை சன்ஸ் ஏஜை மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் ஃபாதர்ஸ் ஏஜ் கிடைக்கும். அப்போது 6y அப்படி போனட்டே தான். அப்போது சன்ஸ் ஏஜை 6 மடங்கு மல்டிப்ளை பண்ணாச்சுன்னா ஃபாதர்ஸ் ஏஜாக இருக்கும். அதுதான் ஃபாதர்ஸ் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈக்குவேஷன் 1 அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், 6 years முன்னாடி, 6 years முன்னாடி. அப்போ 6 yearsக்கு பிறகு உள்ளதான் இப்போ உள்ளதான் வரும். அப்போ 6 years முன்னாடி. அப்போ என்ன போடுவீங்க, எக்ஸ் ப்ளஸ் 6. அடுத்தது அப்போது அதோடைய சன்ஸோடைய ஏஜஸ் என்னதான் இருந்துச்சு, 4 டைம்ஸ் அந்த இப்போ உள்ள சன்னோடைய ஏஜ், அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி, எக்ஸட்ரா 6 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் ப்ளஸ் 6. 6 வருஷத்துக்கு பரவாயில்ல, ஏஜஸுக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. 6 வருஷம் ஏஜ் ஆஃப் ஃபாதர் வந்து 4 டைம்ஸ்க்கு சன் ஏஜாக இருந்துச்சு. அப்போ 5 + 6 சன்னோட ஏஜ் ஆச்சுன்னா 4y + 6 நம்ம போனோம்னா சன்னோட ஏஜஸ் ஃபாதரோட ஏஜஸ் வந்து 6 years முன்னாடினா சன்னோட ஏஜஸும் கண்டிப்பாக 6 years முன்னாடி எடுத்தாகணும். அப்படியே தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே தான் இது கேன்சல் ஆகும்போது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும். 2 சைடு 6 இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். அப்படின்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 times சன் ஏஜ். அப்போ சன் ஏஜ் 4 times அதிகமாக இருந்தால் ஃபாதர்ஸ் ஏஜ் எக்ஸாக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ் + 6 எக்ஸு + 6. ஸோ எக்ஸ் + 6 நீங்கள் போட்டிருக்க காரணம் வந்து அதுக்கு பின்னாடி உள்ள ஏஜ், முன்னாடி உள்ள ஏஜ். அதுபோல் இங்கே ஒய் + 6 போடுவது சன்னுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி, பையனுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ், ஃபாதருக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி, சன்னுக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் இது. அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுபடி சன்ஸ் ஏஜுக்கு ஃபாதர் ஏஜ் தான் கூடுதல். அப்போ ஃபாதர் ஏஜ் கூடுதலாக இருக்கும்போது 4 times சன்ஸ் ஏஜுக்கு 4 times ஆச்சுன்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க. அப்படி தான் இந்த ஈக்குவேஷன் வந்து. ஸோ இது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது இது நீங்கள் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த x = 6y நல்லா நோட் பண்ணுங்கள். x = 6y நோட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு x இருக்குது. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ண முடியாது. அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்னா, அந்த எக்ஸு பதிலாக நீங்கள் இந்த 6y சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் 1 தானே x = 6y, அதை நீங்கள் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸு பதிலாக என்ன ஆயிரும், 6y ஆயிரும். 6y + 6 = 4y × y + 6. இப்போ இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 6y + 6 = 4y + 4 6 இருந்தது 24. ஸோ ஒய்யில் ஒரு சைடு கொண்டு வாங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 6y - 4y = 24 - 6 ஆயிரும். தட் இஸ் 2y = 24 - 6 18. ஸோ y = 18/2 ஆயிரும். y வந்து 9. அப்போது சன்ஸோட ஏஜ் என்னது, 9ன்னு கிடச்சிட்டு. இப்போ வந்து ஃபாதர்ஸோட ஏஜ் கண்டுபிடிக்கிறது என்னது, x = 6y என்ற ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் y = 9 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் ரொம்ப ஈஸி. x = 6y. ஸோ x = 6 y வேல்யூ 9ன்னு தெரியும். ஸோ அப்போ x என்னது 54. அப்போது therefore the percentage of father is 54 years and the percentage of age of son is 9 years. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈக்குவேஷனை கேதர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸுக்கு எல்லாம் கேதர் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷனே வேல்யூ கண்டுபிடிச்சி ஆன்சர் எழுத முடியாது. அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.